இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கத்தர் ஆஸ்வதிப்பாராக. அன்பான கத்தருடைய பிள்ளைங்களை, ஒவ்வொரு நாளும் கத்தர் எவ்வளவு நல்லவராக இருந்து உங்களை கண்ணும் கண்மணியை போல பாதுகாத்து வருகிறார். அநேக முறையில் நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறந்து போய் விடுகிறோம். அவைகளை ஒவ்வொன்றும் நம்ம யோசித்து நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது கத்தர் அவைகளை சந்தோஷப்பட ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் பாருங்கள், கத்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல போனாலும் அவரை பின்பற்றி ஜனங்க போயிட்டே இருப்பாங்க. விசேஷமாக அவருடைய சிஷ்யங்க எங்கே போனாலும் அவரோடவே தான் இருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கனாக்கா சிஷ்யங்க அவரோட தான் இருந்தாங்க. அப்போது 5 அப்பம் 2 மீனை கொண்டு கத்தர் 5000 ஜனங்களை போஷித்த பிறகு அவர் ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு கடந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, எல்லா ஜனங்களையும் அனுப்பிவிடுங்க. சிஷ்யங்களுக்கு சொல்கிறாங்க, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 ஜனங்களுக்கு போஷித்துறாங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ட பிறகு இப்போ அவங்கவுங்க ஊருங்களுக்கு போயிடுவாங்க இல்லைங்களா? அப்போது சிஷ்யங்கக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க அக்கறைக்கு போகிறதான நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனிமையாக ஒரு இடத்துல போய் அவர் தேவனுடைய பாதத்தில் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை அநேக முறையில் நம்மோடு ஜனங்க இருப்பாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் நம்ம சேர்ந்து ஒரு சில சமயத்தில் ஜெபிப்போம். ஒரு சில சமயத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம தனிமையாக ஜெபிக்கணும்னுட்டு ஆசைப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், சீஷங்களெல்லாம் அவர் அனுப்பிவிட்டு அவர் தனிமையாக ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைங்களை, நீங்களும் வந்துட்டு தேவனுடைய பாதத்தில் நீங்கள் தனிமையாக அமர்ந்து உங்கள் பிரச்சனைகளும் உங்கள் கவலைகள் உங்கள் கண்ணீர்கள் வெளியில் சொல்ல முடியாத மனுஷங்கிட்ட சொல்ல முடியாத எத்தனோ காரியங்கள் இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் என்னை படைச்ச என் தேவன்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சனைகளை உங்கள் கவலைகள் உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லும்பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அவருங்க சீஷங்க வந்துட்டு அக்கறைக்கு போகிறதான அவர்கள் படகுல ஏறி அவர்கள் போகிறதான நேரத்தில் பாருங்களேன், அநேக முறையில் நம்ம பகலில் வந்து நம்ம பயப்படவே மாட்டோம். தைரியமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போயிடுவோம். ஆனால் இவர்கள் போகிறது, இந்த இடத்துலேருந்து அக்கறைக்கு போகிறது அது சாயங்கால நேரமாக ஆகிறது. அதற்கு பிறகு இரவான நேரம் ஆகிவிடுகிறது. அவர்கள் நடுக்கடலில் சேரும் பொழுது இரவான நேரம் ஆகிவிடுகிறது. அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அலை காற்று வீசுகிறது, பலமாக காற்று வீசுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறத பார்த்துட்டு இவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அது இரவான நேரம். அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவாராம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை இரவான நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் சரி, ஒரு நாய் அழுகிற சவுண்டு கேட்டாலும் சரி, நம்ம ஒவ்வொன்றுக்கும் பயப்படுவோம். ஆனால் இதே போல தான் சீஷங்க இயேசு வருகிறத பார்த்து ஆவேசம் என்று பயந்து அவர்கள் பயப்படுகிற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்லுகிறார், பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ உடனே பேதுரு என்ன தம்மா சொல்கிறாரு, ஆண்டவரே அது நீரானால் நானும் அந்த தண்ணிக்குள்ளாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வா அப்படின்றாரு. அப்போ நீ வான்னு சொன்னதுமே தான் அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணிக்குள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்களை, எங்கள் ஆவிக்குரிய ஐயா நிக்கல்சன் ஐயா இந்த காரியத்தை சொன்னார். அவங்க ஒரு நாள் வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணாங்களாம், 3 ஜனங்க வந்துட்டு ஏசு தண்ணி மேலே நடந்து வந்தார். அதை பார்த்து பேதுரும் நடந்தாரு, நானும் நடந்து போகிறேன், என்னையும் ஏசு காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், 3 பேர் வாலிபர்கள் சேர்ந்து நடந்து தண்ணிக்குள்ளாக போனாங்களாம். பார்த்தாக்கா அவங்க ஆழத்தில் முழுகி போய் அப்படியே செத்து போனாங்களாம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 தொடங்கி நீங்கள் வாசிச்சு பாருங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசு அந்த இடத்துல அவரை வான் கூப்பிட்ட பிறகுதான் இவர் போக ஆரம்பிக்கிறாரு. இயேசு கூப்பிடாம போனாருங்களா? இல்லைங்களா? அப்போ எல்லா ஜனங்க அந்த 3 வாலிப பிள்ளைங்க செத்து போனாங்களே, அப்போ ஜனங்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களாம். ஏன்னா இவர் ஏசு நடந்தது போல் நான் தண்ணி மேலே நடக்கிறேன்ட்டு நடந்தாங்க, இவங்களை ஏசு காப்பாற்றலையேன்னுட்டு வேறு ஜனங்க இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் கேட்டாங்களாம். அப்போ இந்த இடத்துல அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஏசு வந்து அவங்களுக்கு சொன்னார், பேதுருக்கு சொன்னார், ஏசு
நீ வான்னு சொன்னார். அவங்க நடந்து போனாங்க. இயேசு இங்கே சொன்னாரா, இந்த ஜனங்களை தண்ணி மேலே நடக்க சொல்லி இந்த ஜனங்களுக்கு சொல்ல கிடையாது. ஆனால் இவங்களே தான் நடந்து போனாங்கன்ட்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களே நல்லா கவனித்து பாருங்கள். நீங்களே அநேக முறையில் உங்கள் சொந்த காரியத்தை நீங்கள் செய்துட்டு இயேசு மேலே பழியை தூக்கி போட்டுடுவீங்க. ஐயோ இயேசு தான் சொன்னார் பாரு, அவங்களுக்கு செய்தாரு அந்த அற்புதம் இந்த அற்புதம், எனக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அநேக முறையில் வந்து இயேசு மேலேயே குற்றம் சாட்டுவோம். ஆனால் இந்த வேலையில் பாருங்கள், இயேசு கிட்ட பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நீரா ஆனால் நானும் அது மேலே தண்ணி மேலே நடுக்கணும்ன்ட்டு. அப்போ இயேசு உடனே சொல்கிறாரு, நீ வான் கூப்பிட்றாரு. வான் கூப்பிட்ட பிறகு தான் அவர் போகிறாரு. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னாரா, நீ செய்யி, நீ இதை பண்ணு வான்னு சொல்லி கூப்பிட்றாரா, அப்போ தான் நீங்கள் அந்த காரியங்களை செய்யணும். அவர் சொல்லாத மாத்திரத்தில் அந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. அப்போது தண்ணீர் மேலே நடக்கும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு அவிவிசுவாசம் வர ஆரம்பிக்குது. ஐயோ நம்மளாடா தண்ணி மேலே நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் பயப்பட ஆரம்பிச்சிருந்துமே, அப்போ தண்ணிக்குள்ளே முழுக ஆரம்பிக்கிறாரு. முழுக ஆரம்பிச்சிருந்தமே உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து அவரை காப்பாற்றுறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்களே பாருங்க, இந்த படகுல வந்துட்டு சீஷங்க கூட மற்ற சீஷங்க கூட இருந்தாங்க. அவங்கெல்லாம் கம்ஃபர்டான அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அமைதியாக ஜாலியாக தான் இருக்கிறாங்களே தவிர, ஆனால் பேதுரு நம்ம நினைக்கிறோம் அநேக முறையில் பேதுரு என்ன துணிச்சலான காரியத்தை செய்தாருன்ட்டு. ஆனால் அந்த விசுவாசம் காரியம் பாருங்க, இயேசு மேலே நம்பிக்கை வச்சுட்டு இயேசு நடந்தார்னா நானும் அந்த தண்ணி மேலே நடுக்குவேன் அப்படின்ட்டு அவருக்குள்ளே இந்த விசுவாசத்தை பாருங்க. நம்மளும் அந்த படகுல இருக்கலாம்னா இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த படகுல அந்த கம்ஃபர்டான அந்த இடத்த விட்டுட்டு அவர் கடந்து வந்து இயேசுக்கிட்ட வர்றாரு. அப்போ இயேசுக்கிட்ட வரும்பொழுது அவருக்கும் பயம்ன்றது உண்டாச்சு. ஆனாலும் அவர் பயந்து நடுங்கி கீழே போகும்பொழுது இயேசு அந்த இடத்துல காப்பாற்றி அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா, அற்ப விசுவாசியை ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்களை இந்த வேலையில் கர்த்தர் உங்களை ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோட இருந்து உங்களுக்கு துணை செய்வார். நீங்கள் அந்த இடத்துல அவிவிசுவாசம் பட்டு பேதுருவை போல் உங்கள் வாழ்க்கையில் நன்மை வராதபடிக்கு தீமை தான் அனுபவிக்கிறீங்களா, அந்த மாதிரி காரியம் உங்களுக்கு நேரிடுகிறதா, அப்போ கர்த்தரே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பேதுருக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணிட்டு இருந்தானா, நம்ம எப்படி ஆகிலும் இந்த பாளையத்தை இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கடந்து போகணும்னு சொல்லிட்டு யோசிப்பானா. யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவானா, ஐயோ இந்த பாளையத்து மேலே நான் எப்படி நடுப்பேன், கீழே தண்ணி போகுது, மேலே வந்து பாளையம், இதுல தவறி நான் கீழே விழுந்துட்டேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து போயிடுவானா. ஆனால் ஒரு நாள் அவன் தைரியப்படுத்திக்கினான் அவன் மனசை. தைரியப்படுத்திட்டு அவன் என்ன தம்மா சொன்னானா, எப்படின்னா இன்னைக்கு நான் கடந்து போய்ட்றேன் இந்த பாளையத்தைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, மனசை தைரியப்படுத்திட்டு போனானா, கடந்தும் போயிட்டானா அந்த பக்கத்தில். அப்போ அவன் யோசிச்சானா, இந்த பாளையம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, உறுதியாக கெட்டியாக தான் இருக்குது, எனக்கும் எதுவுமே ஆகலன்ட்டு. அதே போல் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதியாக இருக்கிறாரு, அவர் நம்மளுக்கு பெலனாக இருக்கிறாரு. அவரை நம்ம இறுக பிடித்து கொள்ளும் பொழுது அவரே நமக்கு துணையாக இருந்து எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பேதுரு அவர் கைவிட்டாருங்களா, கைவிடலை. பேதுருவை பார்த்து அவர் சொன்ன காரியம் நீ வான்னு சொன்னார். அவர் பேதுருக்கும் உதவி செய்தார். பேதுருக்கு அவிவிசுவாசம் வந்த நேரத்துலையும் கர்த்தர் அந்த இடத்துல உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைங்களே, எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தரே உங்களுக்கு துணையை நிற்பார். இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம செபிக்கலாங்களா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சிவனுள்ள தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அநேக முறையில் அப்பா நாங்கள் தவறு செய்துட்டு உங்கள் மேலே நாங்கள் பழிய வைத்து விடுகிறோம். அநேக முறையில் ராஜா நீங்கள் சொல்லாத காரியத்தை நாங்கள் செய்துட்டு அப்பா இயேசு என்னை கைவிட்டாரா, என்னை மறந்தாரா, என்னோடு இருக்கிறாரான்ட்டு அநேக முறையில் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இந்த வேலையில் அப்பா அநேக முறையில் அப்பா உண்மை விட்டு நாங்கள் தூரமாக கூட போய் விடுகிறோம். எங்களை மன்னித்து விடுங்க ராஜா. அநேக முறையில் ராஜா விசுவாசத்தில் நாங்கள் குன்றி போய் விடுகிறோம். இந்த வேலையில் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை நல்ல தைரியமாக இருக்கவும் அப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் பயப்படாதேன்னுட்டு அப்பா கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறீங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு விசுவாசத்தில் முன்னேறி கடந்து போக என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. பேதுருக்கும் அப்பா அநேக அப்பா கம்ஃபர்டான வாழ்க்கை இருந்த நேரத்தில் கூட அதெல்லாம் விட்டுட்டு கடந்து வந்து தேவனோட அருகில் வர வேண்டும், தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கேட்க வேண்டும் என்று அப்பா கர்த்தாவே உம்மோடு நெருங்கி வந்தது போல ரஞ்சா கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நாங்கள் வாழ்க்கையில் அப்பா அநேக முறையில் அப்பா நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருகிறோம். அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதுமே தேற்றுக்கொண்டு முக்குள்ளாக சமாதானத்தோடு நாங்கள் வாழ எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த ஆன்லைன்
சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூப்பின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.